கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று மகாபலிபுரம் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஆம்னி பேருந்து மூலம் வரவழைத்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அந்த வகையில் கரூர் தாந்தோணி மலை சிவசக்தி நகரைச் சேர்ந்த ஆனந்த ஜோதி என்பவர் மனைவி ஹேமலதா மற்றும் மகள் சாய் லக்னா, சாய் ஜீவா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள். இந்நிலையில் ஆனந்த ஜோதியும் அவர் குடும்பத்தினரையும் மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் உள்ள அறையில் தனியாக சந்தித்துள்ளார் விஜய். இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு பெரும் மன உளைச்சல் இருந்ததாகவும் இதனால் அவர் உடல் இணைந்து காணப்பட்டார். மன அளவில் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் அவரை காண தங்களுக்கு கஷ்டமாக இருந்ததாகவும் என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மன்னித்து விடுங்கள் என்று கூறி ஆனந்த ஜோதியின் தாயார் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் உங்களுக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டால் தன்னிடம் தயங்காமல் கேளுங்கள், எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது. முன்பு வீடியோ காலில் பேசிய போது நேரில் சந்திப்பதாக கூறியிருந்த நிலையில் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தால் கூட அவரை தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்திருக்க முடியாது. மேலும் கூடவே கட்சிக்காரர் மற்றும் போலீசார் இருந்திருப்பார்கள் என்றாலும் மேலும் காவல்துறை அனுமதி கிடைக்காத காரணத்தினால் கரூர் வர முடியவில்லை. அவர் காசு கொடுத்தார் என்பதற்காக போகவில்லை என்றும் மனிதாபிமானம் அடிப்படையில் அவருடன் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் தான் அவர் அழைப்பு ஏற்றுக்கொண்டு சென்றதாகவும் எங்களுக்கு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் தங்குவதற்கு அனைத்து வசதிகளையும் அவர் ஏற்பாடு செய்து தந்தார் என்று கூறுகிறார் ஆனந்த ஜோதியின் தாயார். மேலும் முதலில் அவரிடம் தாங்கள் மன்னிப்பு கூறியதாகவும் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று கூறிய போதிலும் குழந்தைகள் தங்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாக காண வேண்டும் என்று ஆசைகள் அவர்களை அழைத்து வந்ததாகவும் ஆனால் நீங்கள் வரும்போது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது என்று கூறிய போது என்னை மன்னித்து விடுங்கள், இந்த சம்பவம் எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார் விஜய். மேலும் சம்பவம் நடந்த போது 3 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றோம். ஆனால் வசதி எதுவும் இல்லாதால் எங்களால் மீண்டும் மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் வழியே தனது மனைவி மற்றும் இளைய மகள் இறந்து விட்டதாகவும் பெரிய மகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஆனால் அரசு கல்லூரியில் மருத்துவமனை சுமார் 20 நிமிடங்கள் ஆகியும் எந்த வசதியும் சிகிச்சையை மேற்கொள்ளாதால் தனது மகளையும் இழந்ததாகவும் விஜயிடம் கூறியுள்ளார். மேலும் ஆனந்த ஜோதியின் தந்தை கூறுகையில் விஜய் மிகவும் உடல் மெலிந்து மனக்கவலையில் இருந்தார். அவரை பார்க்கும் பொழுது தங்களுக்கு கஷ்டமாக இருந்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் அவர் அழைத்ததின் பேரில் நாங்கள் சந்தித்தோம். நடந்த துயர சம்பவத்திற்கு அவர் கரியன் மல்க மன்னிப்பு கூறினார். உங்கள் குடும்பத்திற்கு எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்கள், செய்து தருகிறேன். கோடியாக பணத்தை கொடுத்தாலும் தங்கள் பேர குழந்தையின் இழப்பிற்கு ஈடாகுமா என அவர் கல்வியின் மல்க கூறியுள்ளார்.